உங்களுடைய மனப்பாங்க என்னென்னா, இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் தான் பெருசு உலகத்திலேயே. அதுலேயும் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துலேயும் அதை விட அதிகமாக எது பெரியதுன்னா இந்த அத்தேனே பட்டணம் தான் பெருசு. அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அத்தேனே பட்டணம் எனக்கு ஜுஜிபியா, உலகம் முழுசும் தான் எனக்கு முழுசும் எனக்கு வேண்டும். மனுஷனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். அதன் மூலமா எல்லாம் ஒரே ரத்தத்தினால உருவாகும். ஒரே ரத்தத்தினாலே தேவ சாயலாக ஜீவ சுவாசத்தை ஊற்றினார். ஆதாம்ல ஜீவ சுவாசத்தை அவன் ஜீவாத்மாவானான். அப்ப அதுல இருந்து தான் தோன்றுனது. என்ன சொல்ல வர்றாரு, இவங்க இவங்களுடைய மனப்பாங்க என்ன, இவங்களுடைய கருத்து என்ன, இந்த யாருமே படைக்கல, அவங்கவுங்கள தனித்தனியாக படைத்து வந்தார்கள். அதுவாது ஆட்டம் உருவாயினுச்சு. ஆட்டம் இல்லை, ஆட்டம் அணுவிலிருந்து உருவானவர்கள். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றாங்க, அது எதர்ச்சியாக வந்தது, இயற்கையாக வந்தது, அப்படின்னு அதாவது தலையில இருந்து கழுத்துல இருந்து காலில் இருந்து இப்படி தனித்தனி குரூப், தலையில இருந்து தோல்ல இருந்து அப்புறம் வயிற்றுல இருந்து காலில் இருந்து கால் தூசியில இருந்து பிறந்தவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு தான் அவர் சொல்றாரு, நான் ஒருத்தனை படைச்சேன், அதன் மூலமாக எல்லாரும் படைக்கப்பட்டீர்கள். ஒரே வித்து ஒரே தாய் தந்தை அப்படின்ற மாதிரி ஒரே வித்து. அதுக்கு அடுத்ததாக நாம் இப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தாவீதுடைய வம்சத்திலே அதே வித்து, அவர் மூலமாக புதிய ஆத்மாவின் மூலமாக புதிய ஆவியின் மூலமாக மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, இந்த மனுக்குலம் எல்லாவற்றையும் நான் படைத்து வைத்திருக்க நான் தாயா அப்படிங்கிறார் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய முடியாது, நீ அவருக்கு ஒரு இடத்தை தீர்மானித்து இதில் தான் நீ இருக்கணும்னு சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்க அவருக்கு நீ ஒன்றும் கொடுக்க முடியாது. அவர் எல்லா இடத்தையும் படைத்திருக்க அவருக்கு நீ ஒரு இடத்தை படைக்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக அவரே இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய இரட்சகராக அவர் இந்த உலகத்தை நடத்துகிறவராக ஆண்டவராக இருக்கும் பொழுது தீர்மானித்திருக்கிறான்னு வார்த்தை இருக்குல்ல, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து இருக்கிறார். இப்போ யார் எங்கெங்க வாழ வேண்டும் என்பது கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். இதில் தான் நம்ம நிறைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். சபையாராக நம்மளும் சபையாரும் திருச்சபையும் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும், யாரோ ஒருத்தங்க சேரியில் இருக்கிறதுனால அவங்க தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லி இன்னும் நம்முடைய சபைகளில் இருக்கும் என்றால், அங்கே கர்த்தர் அவரவர்களே அந்தந்த இடத்துல வைத்து சாட்சிகளாக வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், தீர்மானிக்கிறார். ஒரே ரத்தம் என்பது ஆதாம், அவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே. சர்வத்தையும் ஆளுகிறார் கர்த்தர் ஒருவரே, அனைவரையும் சமமாக படைத்தவர். அப்போ அவருடைய சித்தப்படி எல்லாத்தையும் சரியார். ஒரு ஆளை கருப்பாக படைச்சிருக்காரு, ஒரு ஆள் மஞ்சளாக படைச்சிருக்காரு, ஒரு ஆள் ப்ரௌன் கலரில் படைச்சிருக்கிறாரு, ஒரு ஆள் அந்த வெள்ளை கலரில் படைச்சிருக்கிறாரு. இப்படி வித்தியாசமான கலர்கள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாருக்கும் சரீரத்திலே மாம்சத்தையும் ரத்தத்தோடு தான் படைச்சிருக்கிறார். நான் திடீர்னு நேற்று என்ன ஒரு கிளிப்பில் பார்த்தா, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இந்த சாதியில் உள்ள எனக்கு இருக்கக்கூடிய பையனுக்காக அது என்னது ரத்தம் வேண்டும்னு எழுதியிருக்கு, இந்த சாதியில் உள்ளவர்களுக்கு. உடனே எல்லாம் சொல்கிறாங்க அது ஆக்சிடெண்ட்டாக போட்டது, தப்பாக போட்டது, இதை அப்படி ஒன்றும் போட மாட்டாங்க அப்படின்னு. ஒரு வேளை தவறாக போட்டிருந்தாலும் அந்த மனப்பாங்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஒருவேளை ரத்தத்துக்கு வரமாட்டாங்க, ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் இது இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஆண்டவர் அவங்கவுங்கள எந்தெந்த இடத்துல எங்கெங்கே எந்த கலர்லையோ எந்த இடத்துல பிறக்கணும் வச்சுருக்கும் பொழுது நீ எப்படி உயர்வு தாழ்வு பண்ண, எல்லாரையும் ஒரே நேரத்தில் படைச்சிருக்காரு. எல்லா ஜனங்களும் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போ எல்லாம் சாம்ராஜ்யம்னு போடுறாங்களா, ராஜ்யம், அந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம், அதுக்குள்ளே வந்தால் தான் நீ மனுஷன் அப்படின்றாங்க. ஒரே ஒரு தான் தேவராஜ்யம், அவ்வளோதான். கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வாழ வேண்டும். காலங்கள் இதே லிஸ்திராவில் அவர் பிறந்த பிரசங்கத்தையும் அதிலே காரியத்தை சொல்லியிருக்கார். சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் ஆளுகிறவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தம்மை குறித்து வெளிப்படுத்தியும் இருக்கிறார். என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்? சர்வத்தையும் ஆளுகிறவர் தடவியாகிலும் அவர் கண்டுகொள்ளும்படியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக ஆண்டவர் அநேக இடங்களிலே தம்மை குறித்து சாட்சி வைத்திருக்கிறார்.
சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தில் ரொம்ப அழகாக சொல்ல, அதாவது இயற்கையாக கொடுக்கப்பட்ட சாட்சி, அடுத்தது என்னுடைய மனசாட்சி, அடுத்ததாக வேத சாட்சி அப்படின்னு சொல்லி வரிசையாக அந்த சங்கீதத்தில் ரொம்ப உம்முடைய சத்தம், தேவனுடைய சத்தம், தேவனுடைய சத்தம் அப்படின்ற எல்லா இடங்களையும் சொல்கிறார். இந்த பகுதியில் என்ன சொல்கிறாரு பவுலடியார் 6வது நூற்றாண்டில், கிமு 6வது நூற்றாண்டில் உள்ள ஒரு இலக்கியத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அந்த இலக்கியம் என்ன சொல்கிறோன்னா 3 காரியத்தை சொல்கிறோம். அந்த இலக்கியத்தில் என்ன சொல்கிறார்? ஏனெனில் நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அவரே சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறதுனால சிருஷ்டியாகி நம்ம எல்லாமே வந்து அவருடைய கண்ட்ரோல் மீறி எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய ஆளுகைக்கு வெளியில் ஒன்றும் கிடையாது. அவருக்குள்ளே தான் நம்ம பிழைக்கிறோம். நாம் தொடர்ந்து வாழ்வது, அதாவது நமக்கு ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து வாழ்வது கர்த்தருடைய வல்லமையினாலும் கிருபையினாலும். புரியுதுங்களா? ஒரு வயசு பிள்ளைங்க வந்துச்சோன்னா ரொம்ப செழிப்பாக அதாவது கொண்டாடுறாங்க. ஏன்? இந்த 1 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டார். வருஷம் ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடும் போது நான் ஏன் கொண்டாடுறோம்? இவ்வட்டுமாக உதவி செய்த கர்த்தர். ஆக ஒரு படைத்த ஒரு நேரத்தில் மட்டுமல்ல, அன்றாடம் நாம் வாழ்வதே அவருடைய தான். 2வதாக சொல்கிறார், நாம் அசைகிறோம். அதாவது அடுத்ததுன்னா நாம் நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர் எவ்ரி மூமெண்ட், நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு வர்றோம், எவ்ரி மூமெண்ட், ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தருடைய கிருபை. 3வதாக அதை தொடர்ந்து கடைசியாவது நாம் இருப்பதும், நாம் நிற்பதும், நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் படைக்கப்பட்டது மட்டுமல்ல, அவராலே தொடர்ந்து வாழ்வது, தொடர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இவை அனைத்தும் கர்த்தர் செய்வதனுடைய நோக்கம் என்ன? 1, பாவத்தால் பிரிந்து போன மக்கள் இனம் கர்த்தரை தேடி கண்டுபிடித்து மீண்டும் ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரா? எனவே கர்த்தர் இவ்வுலகத்தில் அக்கறை இல்லாத மனிதனை மறந்து விட்டார் என்று எப்படி நினைக்கலாம்? அவருக்கே மகிமையை கொடுக்க வேண்டும். அவருக்கே மகிமை கொடுக்க வேண்டும். அவருடைய மகிமையை யாரும் எடுக்கக்கூடாது. அவருடைய மகிமையை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக அவர் நம்மேல் வைத்த அன்பு சார். அவர் நம்மேல் வைத்த அன்பு. அடுத்ததாக நாம் அழிவுக்காக உண்டாக்கப்பட்ட நபர் அல்ல. நாம் அழிவுக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் நம்ம இப்போ அழிவை தேடி இருக்கோம். அதாவது நாம் அழிவை தேடி போண்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் அழிவுக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு நிச்சயமாக அவர் வேற என்ன யோசிக்கிறீங்க? ஏற்கனவே முன்குறித்து இருக்கிறார். எனவே முன்குறித்து இருக்கிறார். ஏதாவது இதெல்லாம் நடக்கும் என்று முன்குறித்து இருக்கிறார். வேற என்ன சொல்றீங்க? இந்த உலகத்தின் மேல அக்கறை கொண்டவராக இருக்கிறாரான்னு கேட்குறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு யோவான் 3:16 தேவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கேட்டோன்னு அந்த எபிக்கூரியன் காதல எப்படி விழுந்திருக்கும்? எபிக்கூரியர்லாம் என்ன சொன்னாங்க? யாரோ படைச்சிட்டு அப்படி போயிட்டாங்க, யாரோ படைச்சு தூக்கி குப்பையில போட்டு போயிட்டாங்க. அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம். டெய்சம்னு ஒன்று இருக்குது. டெய்சம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த வாட்ச் இருக்குது, இந்த வாட்சை வந்து கண்டுபிடிச்சவர் உண்டாக்குனவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஜப்பானில் இருக்கிறாரோ இல்லை சுவிட்சர்லாந்தில் இருக்காரோ. ஒவ்வொரு நாளும் எனக்கு கீ குடிக்கிறதுக்கு அவர் வர வேண்டியதில்லை. படைச்சார், விட்டுட்டார், அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. பேட்ரி இருக்கிற வரைக்கும் ஓடும், பேட்டரியை மாற்றிக்கலாம். அல்லது வந்து நீங்கள் வைன் பண்ணணும் அப்படின்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ரிப்பேர் ஆன பிறகு நீங்கள் வந்து அவர்கிட்ட கொண்டு போக வேண்டாம், யாராவது ஒரு மெக்கானிக்கிட்ட பக்கத்தில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சார், அப்படியே வாட்ச் மாதிரி விட்டுட்டார். அவர் வாட்ச் பண்ணல, வாட்ச் மாதிரி விட்டுட்டார். அதோட ஓடுற வரைக்கும் ஓடட்டும், ஸ்ப்ரிங்கு அருந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வாயிண்ட் பண்ணி உடஞ்சிரும். இல்லாத நீங்கள் இதில் கொண்டு போகணும், அவன் வந்து கொஞ்சம் பாப்பா ரிப்பேர் பண்ணோம், ரிப்பேர் இதுங்க முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான ஒரு தத்துவம் உடையவர்கள் இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பார்கள்? என்ன அவங்களுக்கு நேராக ஓங்கி அடிச்சிருக்கும்? என்ன சுவிசேஷம் கிடச்சிருக்கும்? அவரையே தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்றது பெரிய தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை மாத்திரம் முடிவில்லாமல் இதுக்கப்புறம் ஒரு நித்திய இந்த வாழ்க்கைக்கு முடிவுகளை மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னொரு விசேஷமாக ஏன்னா இதை நான் நல்லா சாப்பிட்டு குடிச்சு மனதார எல்லாம் திருப்தியாகி நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடும்யா. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்த மாதிரியான நிச்சயங்கள் வச்சுருக்க நீங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணுங்கிறார். ஏன்னா அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவரை விட்டு நம்ம இது பொதுவாக ஒரே சிம்பிளாக ஒரே இதில் சொல்லணும்னா
அதாவது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அது வந்து தெய்வ பயம். தெய்வ பயம் இல்லைன்னா இப்படி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்குள் நான் வாழுகிறேன், அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் பிழைக்கிறேனுங்கிறதுலாம் என்ன, ஒன்று நாம் கீழாக விழுந்த பாவத்துக்கு போவதற்கு நேராகும், அல்லது இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதாவது பெருமைக்கு நேராக வழி நடத்துக்கிற முடியும். அதாவது என்னை விட்டால் வேறு ஆள் கிடையாதுப்பா, என்னை விட நான், அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணால் அப்படியே நடக்குங்க, நான் ஜெபம் பண்ணால் அப்படியே நடக்கும். யூ கேனாட் ப்ளே வித் அண்ட் ஹீ இஸ் பிளேயிங் வித் யூ. நம்ம எல்லாரும் அவருடைய கைக்குள்ளாக ஒரு பாவைகளாக இருக்கிறோம். அவர் நம்மை ஆட்டுவிக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார், அவருக்குள்ளே வாழ்கிறோம். அவரை நீ பாக்கெட்டில் போட்டுவிட்டு செய்ய முடியாதுங்க, அவரை பாக்கெட்டில் போட்டுவிட்டு செய்ய முடியாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்ல நினைக்கிறாங்க. அப்படி ஏதாவது நான் வந்துட்டா போகிறேங்க, அதை முடிஞ்சிருங்க வேலை. நான் கையை வச்சேங்க, ஒரு 5 பிசாசு ஓடிடுச்சிங்க அப்படின்னு. நான் கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு 5 பிசாசு வரிசையாக ஓடிடுச்சு. என்னங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போல்லாம் வந்து 100, 150 ஒன்றும். நான் பழைய காலத்து ஆளுங்க. இப்போ அதை விட்டுருங்க, பிசாசு ஓடிடுச்சு இல்லைடா. நான் அவருக்காக ஜெபம் பண்ணேங்க, 5 ஃபேக்ட்ரி வாங்கிட்டாருங்க. ஓடுனது வந்துருச்சா திரும்பி? கடவுள் இந்த உலகத்தில் அக்கறை இல்லாத, இவங்கெல்லாம் நினச்சிதாங்க அக்கறை இல்லாதவர், அவர் அப்படியே விட்டுட்டார், அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அல்லது நம்முடைய சுய இச்சையினால நம்ம வாழலாம் என்று இருந்தவர்களுக்கு நேரடியாக சொல்கிறாரு, இல்லை நீ இருக்கிறதும் உட்கார்ந்துருக்கிறதும் எந்திரிக்கிறதும் கர்த்தராலே. சொல்லுங்கள். என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யூ கான்ட் டூ வித்தவுட் மீ எனிதிங். 15வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை ரொம்ப அதாவது திராட்சை செடியும் கொடியும் பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நாம் வந்து பார்க்கும் பொழுது கடவுள் அக்கறை இல்லாதவரும் அல்ல, அதே சமயத்தில் உங்கள் பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மந்திர வித்தையும் அல்ல. ரெண்டையும் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்தை ரொம்ப ஆழமாக நான் பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் ஒரே இரத்தத்தினாலே படைத்து முன்குறித்து காலங்களையும் எல்லைகளையும் வைத்து கண்டுபிடிப்பதற்கான ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம அவருக்குள்ளே அசைகிறோம். அவரை அசைக்கலை, நம்ம அவரை கொண்டு வச்சுட்டு சப்பரம் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை தூக்கி அலைகிறார், அவர் நம்மை சுமக்குகிறார். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஹியூமன் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி அண்ட் ஹியூமன் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் என்ன சொல்கிறான், அவங்களுடைய இன மக்கள் எத்னிசிட்டி எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கார் ஒரே இரத்தத்தினாலே. ஆக அந்த சிருஷ்டிப்பிலே எல்லாரும் சமம் என்று சொல்லுகிறார். அதே சமயம் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் இந்த தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் என்று சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் நம்மை நடத்துகிறார். நாமெல்லாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். இதை தொடர்ந்து பார்ப்போம்.